friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Diwali sweet recipes ஓட 3rd episode தான் பார்க்க போறோம். 3rd episodeல நம்ம வந்து மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்ல தான் இந்த மைசூர் பாக் இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அடுத்த எபிசோட் பார்க்கிறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மைசூர் பாக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதோட 1/2 கப் சீனி, 3/4 கப் நெய் எடுத்துக்கோங்க. அதை நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். அடுத்து 1/4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதோட அந்த பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வர வரைக்கும் அதை நீங்கள் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு அதோட 1/2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து அடுப்பில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறம் அந்த நெய்யில் நீங்கள் அதை வந்து கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அடுத்து இன்னொரு ஒரு பேனில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1/4 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சீனி பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்த பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருக்க கடலை மாவு மிக்ஸ் இதில் சேர்த்துடலாம். அதோடு இந்த சீனிப்பாக நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மிச்சம் உள்ள நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நெய்யோட அளவு கொஞ்சம் கம்மியாக தெரியுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் பதத்தை பொறுத்து தான் அந்த மைசூர் பாக்கே அமையும். இப்போ கொஞ்சம் பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுதான் மைசூர் பாக் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை வந்து வேறு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை வேறு ஒரு பிளேட்லேயோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஏதாவது ட்ரே இருந்துச்சுன்னா அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஸ்மூத் ஆக்கிக்கோங்க, சமமாக ஆக்கிக்கோங்க. இதை வந்து ஒரு 2 hours இல்லைனா 3 hours அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து 2 hours மேலே ஆயிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதை வந்து பீஸ் கட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இதை விட அதிகமான பீசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மாவோட அளவை இதை விட அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட டெக்ஸ்டர் உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் தான் இந்த மைசூர் பாக்கு பண்ணலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுங்க. டேக் கேர், பாய் பாய்.